அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ரேஷியோ அனாலிசிஸ், அதாவது ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.92, எக்ஸசைஸ் நம்பர் 1. சக்தி லிமிடெட் சப்மிட்ஸ் த ஃபாலோயிங் டேட்டா ரிகார்டிங் சேல்ஸ் அண்ட் காஸ்ட். ஸோ கீழே வந்து சேல்ஸ் அண்ட் காஸ்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸ் ரிட்டர்ன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆன்சர் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸு இன்ட்டு 100. அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து நெட் சேல்ஸால் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜில் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நம்ம பார்க்கலாம். நெட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம கழிச்சோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து நெட் சேல்ஸ் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்போ கொஸ்டினில் வந்து சேல்ஸ் வந்து ஒரு 1 லேக் கொடுத்துருக்குறாங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு 20,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1,00,000ல் 20,000 போயிடுச்சு அப்படின்னா 80,000 அப்படின்றது வந்து நெட் சேல்ஸு. நெக்ஸ்ட் வந்து இங்கே கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆனால் கொஸ்டினில் கிராஸ் ப்ராஃபிட்டை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. அப்போ கிராஸ் ப்ராஃபிட்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. அப்போ நெட் சேல்ஸில் இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். கிராஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட். அப்போ நெட் சேல்ஸ் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 80,000 இருக்குது. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து கொஸ்டினில் 50,000 இருக்குது. 80,000ல் 50,000 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 30,000 கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து கிராஸ் ப்ராஃபிட். இப்போ நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 30,000 இருக்குது. அதை நம்ம நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணிப்போம். அதுக்கடுத்தது நெட் சேல்ஸ் வந்து 80,000 இருக்குது. அதை நம்ம டினாமினேட்டரில் மென்ஷன் பண்ணிக்கலாம். 100 வந்து அஸ் பர் த ஃபார்முலா மல்டிப்ளை வித் 100. அப்போ 30,000 80,000ல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.375 வந்து கிடைக்கும். அதை 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 37.5 வந்து கிடைக்கும். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 37.5%. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.